சிறகடி காசை அடுத்த வர எபிசோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொய்யா வந்து அவங்க அப்பா சைனை போட்டிருக்கனால மனோஜை வந்து தூக்கி ஜெயிலில் வச்சிருவாங்க. அந்த ஃபினான்ஷியர் வந்து சிந்தாமணி பேச்சு கேட்டுட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹினிக்கிட்டையும் அந்த சிந்தாமணி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ போய் நீ மனோஜ் எப்படியாவது காப்பாற்று, அப்போ தான் மனோஜ் வந்து உன் சைடு வருவார் அப்படின்னு சொல்லுவோம். ரோஹினியும் போய் ஸ்டேஷனில் போயிட்டு நீ கவலைப்படாத மனோஜ், நான் உன்னை காப்பாற்றுறேன், நான் போய் இந்த ஃபினான்ஷியர் கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு ரோஹினி போய் ஃபினான்ஷியர் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு முத்து மீனாக்கு எல்லாமே இது ரோஹினியோட வேலையாக தான் இருக்குமோ, இதுவே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுட்டு இப்போ இதுவே வெளியெடுக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணி மனோஜ் அது சைடு இழுக்கலான்னு பார்க்குதோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சிந்தாமணியோட வேலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு சிந்தாமணியை தேடி போகிறாங்க. நீ தானே இந்த ஃபினான்ஷியர் கிட்ட சொல்லி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன், ஒழுங்காக கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லு அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு வாபஸ் வாங்கணும், என்னோட பிளானே உங்கள் வீடை வந்து வாங்குறது, எழுதி வாங்குறது தானே. இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்க வீடெல்லாம் வந்து எழுதி வாங்கிட்டு அதை வந்து நல்ல விலைக்கு விற்றுருவேன். உங்கள் வீடு வேறு நல்ல ஏரியாவில் இருக்குது, நல்ல பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குது, அந்த வீடு எப்படி நான் விடுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வேற சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு மீனா பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. எவ்வளோ தைரியம் தான் எங்கள் வீடியோ வந்து எழுதி வாங்குவேன்னு சொல்லியா, அது உன் கனவுல கூட நடக்காது, நீ கண்டிப்பாக கேஸை வாபஸ் வாங்கி தான் ஆகணும். பூசங்கத்தில் உள்ள எல்லாருமே உன்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க எல்லாமே உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. நீ இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கலை அப்படின்னா அவங்க எல்லாம் உனக்கு எதிராக திரும்பிடுவாங்க, நீயே யோசிச்சுக்கோன்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிட்ட சொல்கிறாங்க. இதுக்கப்புறமாவது சிந்தாமணி கேஸை வாபஸ் வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.